இன்றைக்கும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் வார்த்தையும் மாறாத வார்த்தை. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டி அந்த பாதையில் நடப்பதற்கு தேவையான பலனை தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பலன் இழந்து போயிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய பலனை கொடுத்து நடக்க செய்வார், ஓடச் செய்வார். நீங்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கிறீங்க என்பதை மறந்துவிடக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. நம்முடைய வாழ்க்கையில் கோபம் பாவமாக மாறக்கூடாது. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. ஆங்கர் இஸ் an emotion. இட் இஸ் a God given emotion. தேவன் கொடுத்த ஒரு உணர்ச்சி தான் கோபம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, வலி, வேதனை, சிரிப்பு, அழுகை இதெல்லாம் இருக்குதோ அதே போல் கோபமும் ஒரு உணர்ச்சி. ஆங்கர் இஸ் ஆல்சோ an emotion. எப்படி மற்ற எல்லா உணர்ச்சிகளும் ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல தான் கோபமும் ஒரு காரணத்திற்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கோபப்படுறதற்கான திறன், வலிமை நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருந்தா யாராவது நம்மளை தவறாக பயன்படுத்தினா நம்மளுக்கு அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அது அநீதியா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க நம்மளால முடியாது. கோபம் என்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு தவறுக்கு எதிராக, ஒரு பாவத்திற்கு எதிராக நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே கோபம் ஒரு காரணத்திற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில், பாடியில் எங்கேயாவது ஒரு பக்கம் வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலி எதையோ ஒரு காரியத்தை நம்மளை வலியுறுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல எங்கேயோ காயம் ஏற்பட்டிருக்கு, நம்முடைய உறுப்பு ஏதோ சரியாக செயல்படவில்லை, இல்லை வேற ஏதோ தப்பு நம்முடைய சரீரத்தில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதே வலி தான், பெயின் தான். எப்படி ஒரு வலி ஒரு தவறை சுட்டி காட்டுகிறதோ, ஒரு டிஸ்ஃபங்க்ஷனை, செயல்படாமல் இருக்கிற நிலையை சுட்டி காட்டுகிறதோ, அதே போல் கோபமும் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. தவறான காரியங்களை சரி செய்வதற்கும் சூழ்நிலைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதற்கும் கோபம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு என்ன செய்வான்னா, எப்படி எல்லா உணர்ச்சிகளையும் பயன்படுத்தி, தவறாக பயன்படுத்தி நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறானோ அதே போல் கோபத்தையும் பயன்படுத்தி நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டுவான். எப்பொழுதுமே நம்முடைய உணர்ச்சிகளோட, இமோஷன்ஸோட தவறான விதத்தில் போராடுவதற்கு பிசாசு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதன் வழியாக நாம் பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டாக்கி தருவான். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா பிசாசுக்கு நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய கோபத்தையும் மற்ற எல்லா உணர்ச்சிகளையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அண்ட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். உங்கள் கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த கோபம் என்ற உணர்ச்சி நம்மை பாவத்திற்குள்ளாக தள்ளிவிடும். நாம் விரும்பாத, எண்ணாத, யோசிக்காத செயல்களெல்லாம் செய்ய வைத்துவிடும். இது கோபத்திற்கு மட்டும் கிடையாது, எல்லா உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும். ஆகவே இன்றைக்கு கோபத்தையும் மற்ற எல்லா உணர்ச்சிகளையும் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். எல்லா உணர்ச்சிகளும் ஒரு காரணத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால் செய்யும் பொழுது, அவருடைய வசனத்தை படித்து அதன்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக எல்லாவற்றையும் சரியான விதத்தில் பயன்படுத்த முடியும். இன்றைக்கும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். வலுக்கட்டாயமாக தேவன் நம்மை ஆளுகை செய்ய மாட்டார். நாம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நம்மை ஆளுகை செய்வார். இன்றைக்கும் அவருடைய கரத்தில் கொடுப்பதற்கு ஒரு நல்ல நாள். ஆகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிகள், உணர்ச்சிகளை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.